என்னையையும் இந்த 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு என் மனசு இன்னொரு மனுஷியோட போயிட்டேன். இவ பிறந்திண்டியோட 21 நாள் ஆயிட்டு. ஆனால் அவர் இதுவரைக்கும் இந்த பிள்ளைய பார்க்கவும் இல்லை. அந்த பிள்ளைக்கான சாமான்களோ எதுவுமே வேண்டியும் தரையில்லை. வேலைக்கு போகிறேன் இன்னொரு பிள்ளையோட போய் இருந்திருக்கிறார். எனக்கு அது தெரியாது. இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஏதாவது உதவி செய்யும். வாரந்தோறும் பல வித்தியாசமானதும் வலிகள் தோய்ந்ததுமான குடும்பங்களை சந்தித்து வருகிறது நம் எண்ணினமே என் சனமே குழு. பணக்கஷ்டம், உடல் நோய்கள் என ஒருபுறம் இருந்தாலும் குடும்பங்களில் ஏற்படுகின்ற சண்டைகள், முரண்பாடுகள் என காரணங்களை உருவாக்கி பிள்ளைகளை பெற்றுவிட்டு மனைவியை பிரிந்து வேறொருவருடன் சென்று வாழும் பலரை எமது குழு சந்திக்கின்றது. சமூக ஒழுக்கமற்று சிறு சிறு பிள்ளைகள் என்றும் பாராமல் நாம் போய்விட்டால் அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தில் எத்தனை அவமானங்களை சந்திக்க நேரிடும், எத்தனை பொருளாதார கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பிள்ளையை வளர்த்தெடுக்க மனைவி யார் யாரிடமெல்லாம் உதவி கேட்க வேண்டும், என்ன இன்னல்களெல்லாம் பட வேண்டும் என்பதெல்லாம் சற்றும் சிந்திக்காமல் தனது அற்ப சந்தோஷத்திற்காக நிம்மதியை தொலைத்து பிரிந்து வேறு ஒருவருடன் சேர்ந்து வாழும் நிகழ்வுகள் எமது தேசத்தில் அதிகரித்த வண்ணமே உள்ளது. யுத்தத்தாலான அழிவுகள் ஒருபுறம் எமது இனத்தை சின்னாபின்னமாக்க, மதுபோதை, முறையற்ற திருமணம் போன்றவை மறுபுறம் எமது சமூகத்தில் வேரூன்றி வருகிறது. இதன் பாதிப்பு இனிவரும் இளைய தலைமுறையினரை ஆரோக்கியமற்ற வாழ்விற்கு கொண்டு சென்றுவிடும் என்பதே எமது கவலையான விடயம். இன்றும் கூட பிறந்து 24 நாட்களேயான குழந்தையை பிரிந்து வேறொருவருடன் போய் வாழும் ஒரு கணவர், 2 பெண் பிள்ளைகளும் ஒரு கைக்குழந்தையுமாக கஷ்டப்படும் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு செல்கிறது எம் எண்ணினமே என் சனமே குழு. இவர் வவுனியா மாணிக்க இலுப்பங்குளம் பகுதியில் வாழ்ந்து வருகிறார். தகப்பனார் இறந்துவிட தாயும் இவரும் பிள்ளைகளுமாக வாழ்ந்து வருகின்றனர். 6 மாதங்களுக்கு முன்னர் வேறொருவருடன் முறையற்ற தொடர்பில் இருந்து அது தெரியவர பின்னர் அவருடனேயே வீடெடுத்து வாழ்ந்து வருவதாகவும், வயிற்றிற் குழந்தையுடன் போய் கேட்டதற்கு என்னால் வர முடியாது என கொஞ்சம் கூட மனித பண்பற்றி சொன்னதாகவும் சொல்ல கேட்டோம். என்ன சிவகாந்தன் அனுசியா, இந்த ஊர் மாணிக்க இலுப்பங்குளம். என்னையையும் இந்த 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு என் மனசு இன்னொரு மனுஷியோட போயிட்டேன். நான் சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன பார்க்கறதும் எல்லா செலவுகளும் செய்யறது என் அம்மா தான். அவர் எங்களோட எந்த தொடர்பும் இல்லாமே இருக்கிற. இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஏதாவது உதவி செய்யும். அவர் தங்கு வேலைன்னு போறது கூட, அப்ப நான் அவர் வேலைக்கு தான் போறாருன்னு நம்பி விட்டுட்டு இருந்தேன்னா, ஆனா அவர் வேலைக்கு போறேன் இன்னொரு பிள்ளையோட போய் இருந்திருக்கிறார். எனக்கு அது தெரியாது. அவ ரத்னப்பிரியா சேர்ந்துவான்னு சொல்லித்தான் இப்ப கடைசியா தெரியும். இப்ப அவர் வேலைக்கு போயிட்டாருன்றதை நான் நினைச்சு கொண்டு இருந்தேன். ஆனால் அவர் எனக்கு எங்கட ஊருக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஊர்ல அவையே கூட்டி கொண்டு வச்சு கொண்டு இருந்தவர். பேருந்து நான் போய் அதை இன்னொரு ஃபோன் எடுத்து சொல்லித்தான் அதை போய் நான் நேரடியாக பார்த்து கதைச்ச இடத்துல அவர் இப்போ எங்களோட எந்த வித தொடர்பும் இல்லாமையே போயிட்டு இப்போ நான் இந்த 3 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இவ பிறந்திண்டியோட 21 நாள் ஆயிட்டு. ஆனா அவர் இதுவரைக்கும் இந்த பிள்ளைய பார்க்கவும் இல்லை. அந்த பிள்ளைக்கான சாமான்களோ எதுவுமே வேண்டியும் தரையில்லை. அவங்க 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க படிச்சு கொண்டிருக்கிறாங்க. மூத்த வாக்கு 7 வயசாயிட்டு.
அவாக்கு இப்போ கிட்டடியில் ஜனவரி மாதம் பெரிய ஒரு ஆப்ரேஷனும் செய்து எடுத்தனா அதுக்கு கூட இந்த உதவியுமே இந்த மனுஷனால் கிடைக்கவே இல்லை. மற்றவா நேசரி போகிறா, 5 வயசு ஆயிட்டு. அவாவும் ஜனவரிக்கு பள்ளிக்கூடம் போகணும். நாங்கள் சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லா செலவும் எல்லா இது பிரச்சனையிலையும் என்னோட சேர்ந்து இப்போ முகம் கொடுக்குறது என் அம்மா தான். அம்மா இல்லாட்டிக்கும் மிகுமே நான் என்ன செய்திருப்பேன்னே தெரியல. அம்மா தான் எல்லா உதவியுமே செய்து கொண்டிருக்கிறாங்களுக்கு. எமது நாட்டில் சட்டங்கள் தண்டனைகள் சரியாக நிறைவேற்றப்படுவதில்லை. அதுகூட இப்படியானவர்கள் துணிந்து செயற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. 3 சிறு பிள்ளைகள், அதிலும் ஒரு பிள்ளை பிறந்து 24 நாட்களே ஆகின்றது. எவ்வளவு செலவுகள் தேவைகள் என எல்லாமே இருக்கின்ற நேரத்தில் எனது கணவர் இல்லை என்கின்ற வலியுறுபுறம் எல்லா செலவுகளையும் இவரது தாயார் ஒருவரே சமாளித்து வருகிறார். கிடைக்கின்ற கூலி வேலைகளுக்கு சென்று அதில் வருகின்ற சிறுதொகை பணத்தை வைத்து எல்லா செலவுகளையும் எப்படி பார்ப்பது? இன்றைய நாட்டு நிலைமையில் விலைவாசியில் பிள்ளைகளின் படிப்பு, மருத்துவச் செலவு, உணவுச் செலவு என எல்லாவற்றையும் நிர்வகிப்பது வயதான தாயின் உழைப்பு மட்டுமே. எப்படி போதுமானதாகும்? அவரது உடல்நிலையில் உபாதைகள் ஏற்பட்டுவிட்டால் குடும்பத்தை யார் பார்ப்பது என பல கேள்விகள் இவர்கள் முன் ஓடிய வண்ணமே உள்ளது. நாங்கள் 3 பேர் தான் சகோதரங்கள். அவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டி கூமாங்குளத்தில் இருக்கிறாங்க. அண்ணாவும் அக்காவும். அவையிலும் சரியா கஷ்டப்பட்ட ஆக்கள் தான். அவையிலும் இருந்துட்டு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. ஆனால் அதை விட என் அம்மா தான் எல்லா உதவியும். அம்மாவுக்கும் அப்பாவும் கிட்னி வருத்தம் வந்து அவரும் மோசம் போய் இப்போ 6 வருஷம் ஆயிட்டு. அவர் மோசம் போனதுலேருந்து அம்மா தான் கூலி வேலைக்கு போகிறா. மனுஷன் இருக்கைக்குள்ள எனக்கு மனுஷன் உதவி செய்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போ அவரும் இல்லாததுனால எல்லா உதவிகளையும் என் அம்மா தான் பார்த்து கொண்டிருக்கிறா. என் அம்மா தான் எல்லா உதவிகளையும் எனக்கும் பிள்ளைகளுக்கும் இப்போ செய்து கொண்டும் இருக்கிறான். டாக்டர் ஆக்கள் எங்களை என்னை கூப்பிட்டு எனக்கு இப்போ அவர் பிரிஞ்சனால எனக்கு மன வருத்தமாக இது இருக்கான்னு சொல்லி எல்லாம் பார்த்தவையர். அப்போ பிள்ளைக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது, நான் எந்த தப்பான முடிவுகளும் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக கூப்பிட்டு கதைச்சிட்டு அவரையும் கூப்பிட்டு கதைச்சிட்டு தாங்கள் சொல்லுறோம்னு சொன்னவியர். இல்லாட்டி அவரை கூப்பிட்டு கதைக்கிறோம் அல்லது அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு தாவடி வழக்கு போடலாம்னு சொன்னவையர். அதை பார்த்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கோல் வரும்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஃபோன் வர இல்லை. வந்தால் தாவடி வழக்கு அவர் எங்களோட வரையிலன்னு சொன்னால் நான் தாவடி வழக்கு போடுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ டாக்டராக்கள் கதைச்சி போட்டு எங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் எந்த பதிலும் அவையிலும் எனக்கு சொல்லலை. இப்போ திங்கக்கிழமை இவட சர்டிஃபிகேட் எழுதி போடணும். அப்போ அந்த சர்டிஃபிகேட் எழுதி போட்டால் தான் போட சொல்லியிருக்கு. அதுக்கும் தகப்பண்ட சைன் தேவை. ஆனால் அவரோட சைன் வைக்கிறதுக்கு இல்லை, நான் தான் சைன் வச்சு இதண்டா கொடுக்க போகிறேன். அவரை கூப்பிட்டு கதைச்சிட்டு தாங்கள் என்னோட அனுப்புறேன்னு தான் டாக்டர்ஸ் மாஸ் கதைச்சவையால். ஆனால் அவையிலும் இன்னும் வரையில. அவர் வந்திருந்தா அப்படின்னு கால் பண்ணியிருப்பாங்க எனக்கு. இன்னும் அவர் வந்து கதைக்கல போல. என்ன செய்கிறேன்னு தெரியல. ஆனால் அவர் வந்தாருன்னா எங்களோட தான் இருப்பார், இல்லை எங்களோடய இருக்க போகிறேன்னா பரவாயில்ல. இவர் இப்படி அடிக்கடி விட்டுட்டு போகிறதும் இதன்றதுமா இருந்தால் அவர் எங்களுக்கு தேவையே இல்லை. பெரிதாக எந்த உதவியும் இல்லை, வசதி இல்லை. அரை நிரந்தர வீட்டில் 5 பேரும் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். சிறு பிள்ளைகளுக்கோ எதுவுமே தெரியாமல் வளர்ந்து வருகின்றனர். வயது ஏற ஏற பிரச்சனைகளும் விளங்க ஆரம்பிக்கும். அதன் பின்னர் மனதளவில் பல கேள்விகள், குழப்பங்கள் என எல்லாமே உருவெடுக்கும். அவர்களது வாழ்க்கையில் தந்தை என்பவர் இல்லை என்றால் அதிலும் 3 பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை பல தடைகளை, சவால்களை தாண்டி சென்றாக வேண்டும். அவர்களது எதிர்காலம் சிறக்க வேண்டுமாயின் கஷ்டங்களை போக்க வேண்டும். அதற்கு பணம் வேண்டும். ஏதேனும் வாழ்வாதார முயற்சிகள் செய்து அதனை வைத்து வருமானம் ஈட்டக்கூடிய அளவு வலுப்பெற வேண்டும். தையல் தெரியும்,
ஆரம்பத்தில் அங்கு வேலை செய்கின்ற பொழுதுதான் இவருடன் பழக்கமானது. நான் நன்றாக தைப்பேன் எனச் சொல்கிறார். நான் ஒரு வருஷம் அக்கா விட்ட இருந்து கார்மெண்ட்ஸ் வேலை போனேன். ஆனால் கார்மெண்ட்ஸில் நான் 3 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன். அவரை அங்கே அக்கா விட்ட அக்கா ஒரு சின்ன வேன் ஒன்று வச்சுருந்தவா, அதுக்கு அவர் டிரைவிங் வேலைக்கு வந்து தான் அவர் எனக்கு பழக்கம். அதன் மூலியமாக தான் நான் அவரை தொடர்பு 2 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன். அவர் 7 வருஷமாக சந்தோஷமாக தான் இருந்தார். ஆனால் திடீர்னு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ எங்களை கைவிட்டுட்டு போயிட்டார். பூமிடெக் நிறுவனம் என்று சொல்லி ஒரு நிறுவனம் ஒன்று நொச்சிமோட்டையில் இருந்து அதில் எனக்கு தையல் பழக்கினவையல். அதில் நான் சிறந்த புள்ளிகளையும் பெற்று இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு கூட நான் எழுதி போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வீட்டில் இருந்து எனக்கு தையல் செய்கிறதுக்கான உதவிகளோ அல்லது தையல் செய்கிறதுக்கான மிஷின்களோ எதுவுமே என்கிட்ட இல்லை. தையல் மிஷின் எதுன்னு இருந்தால் கூட நான் வீட்டில் இருந்து தைச்சு அல்லது எதுன்னு ஒரு கடைக்கு ஓடர் துணியில் எடுத்து தைக்கக்கூடிய டேலண்ட் எனக்கு இருக்குது. அதனால தைக்கக்கூடிய மாதிரி மிஷின்கள் இல்லை என்னட்ட. மிஷின் எதுன்னு உதவி யாருன்னு செய்தால் கூட எனக்கு சந்தோஷம். என்ன காமன்ஸ் போன காலத்தில் அவரை விரும்பி திருமணம் எங்களை விருப்பம் இல்லாமல் அவரை விரும்பி கல்யாணம் செய்தவா. 2 பிள்ளைகளுக்கு கடவுளே நல்லா தான் இருந்தவர். இந்த பிள்ளை வயத்தில் இருந்த காலத்தில் இருந்து தான் வேலைக்கு போகிறோம், அங்கே வேலைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு போயிடுவார். எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு தொடர்பு இருக்கிற விஷயம் தெரியாது. இப்போ 6-7 மாதம் வயத்தில் இருக்கக்குள்ளே தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் கதைச்சி எடுத்து அவர் இங்கே வந்த இடத்த வகை எடுத்து சண்டை பிடிக்க அப்படியெல்லாம் இல்லைன்னுட்டார். பிறகு நாங்கள் நேரடியாக போய் அவரை இருந்த இடத்த பார்த்து தான் இது உண்மைன்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டாங்க. அதோட நான் வாக்கு சொல்லிட்டேன், அவர் இங்கே வளவுக்குள்ளே வேண்டாம், இனி இப்படி கொத்தவர் வந்துட்டு போகிற அளவுக்கு சரி வராது, வேண்டாமன்ட்டு சொன்னேன். பிறகு அவள் ஓமன்ட்டு இருந்தவா. பிறகு ஃபோன் தொடர்புகள் இருந்தது. பிறகு அவர் இப்போ தான் இங்கே வர மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு அப்படியே கடைசியாக கதைச்சி இடத்த சொல்லி போட்டு அப்படியே விட்டுட்டார். வாக்கிடாச்சு மிண்டாக்கி 20-21 நாளாக போச்சு. இன்னும் வரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் தான் கூலி வேலையை போகிறேன். நான் கூலி வேலையை போய் ஏதோ அவையே பார்த்து கொண்டு அவன் படிப்பு சிலவுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் எந்த தலையில் பொறுத்திருக்கு, நீ என்ன செய்கிறது பிள்ளைகளேன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கும் கணவர் கிட்னி பிரச்சனையால் இறந்துட்டார். இறந்து இன்றைக்கு 6 வருஷம் ஆச்சு. 2018 செத்தவர். அவர் போன காலத்துல இருந்து ஒரே கூலி வேலை தான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த காணியில் மாறிக்காங்க நெல்லுகள் போடுறேன். நான் கொஞ்சம் நெல் போடுறது இல்லை, இந்த வேற ஒரு கொஞ்சம் கச்சான் போடுவேன். அதோட நிப்பாட்டிட்டு அப்படியே காணியும் கிடக்குது. இருக்கிறேன். கூலி வேலை தான், கூடுதலும் கூலி வேலையை தான் போய்கொண்டு இருக்கிறேன். கூலி வேலைக்கு கிழமையில 3 நாள் வேலை 4 நாள் வேலை வரும். 3 நாள் கூடுதலும் 3 நாள் வேலை வரும் கிழமையில. அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன, நீ வா அந்த கையில் வாதான் தண்டை புருஷன் வேணுமா வேணாமான்ற ஏண்டா பொம்பளை பிள்ளைகள் நாளைக்கு அப்பா ஒன்று இல்லையே, அப்பாவுக்கு நடந்தண்டு நாளைக்கு பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளை கேள்வி கேட்கக்கூடாது, அந்த முடிவுலாம் இருக்கண்டு இருந்தேன். நான் இப்போ அவன் சொல்லியிருக்கிறா எனக்கு அவர் ஓமண்டு வந்து இருந்தால் எங்களோட சரி இல்லையாண்டா வேணாமண்டு. இனி ஏதோ கைத்தொழிலை பார்த்து கொண்டு வாக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பாக எடுத்து செய்து கொடுத்தால் எனக்கு திருப்பொண்டு உண்டாண்டாலும் ஏதோ தண்டை பிள்ளையில தான் வளர்ப்பா, தண்டை காலில் நிற்பான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். இதில் 50,000 ரூபா காசு இருக்கு. இதை எங்களுக்கு தந்த கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா, சுவிஸில் இருக்கிற கட்சன் அண்ணாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதை என்னுடைய பிள்ளைகளோட செலவுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். மனமார்ந்த நன்றிகள்.
உதவும் குணம் படைத்த எம் உறவுகளே, உங்களாலான சிறு சிறு உதவிகள் மூலம் இவர்களது தொழில் முயற்சிக்கு ஏதேனும் செய்து கொடுக்கின்ற பட்சத்தில் அதனை வைத்து முன்னேறி அடுத்த நிலைக்கு செல்வார்கள் என்பதில் ஐயமில்லை. கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன் வாருங்களும் உறவுகளே. இது நம் தேசத்துக்கான யாசகம்.